ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷார்ட்டாக தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அது வந்து 2 ஷார்ட் ஆகிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி சரி நம்ம சேனலில் 1 மணி நேரம் மட்டும் ஒரு வீடியோ போடுவோன்னு பார்த்தா ஸ்டோரேஜ்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நெட்டு சரியில்லை. அதனால் வந்து அப்லோடே ஆகலை. 2 நாளாக என் உயிரை போட்டு எடுத்துகிட்டு இருக்கு. அது அப்லோடே ஆக மாட்டேங்குது. அதனால் கஷ்டப்பட்டு பிரித்து அதுக்கப்புறம் 2 ஷார்ட்டாக அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணி இப்போ வந்து 2 ஷார்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஸ்டார்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வந்து என்ன ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா, த டெஸ்டினி ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க வந்து பார்க்காதுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஓகே ஸ்டார்ஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இல்லைதா உங்கள் வீடை தான் காட்டுறாங்க. நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படி வந்து உங்கள் கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. ஒயனு எந்திரி, தங்கச்சி எங்க வேலைக்கு போகணும், சீக்கிரம் எந்திரி, அவளை என்ன கிளப்ப வேண்டாமா, நீ போய் அவளோட காரத்தோட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் தட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து பெட்டில் அப்படி வந்து எந்திரிச்சு வந்து அப்படி உட்காடுறீங்க. அப்படி வந்து பெருமூச்சு விடுறீங்க. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஒயன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்த தருதலை. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இவளை பற்றி இவளே ரொம்ப பாராட்டி பேசிக்கிறா அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இவளை கதையை சொல்கிறேன். என் தங்கச்சி, அதாவது என் உடன் பிறப்பு, அவள் வந்து நான் படித்த அதே கோர்ஸை தான் காலேஜில் செலக்ட் பண்ணி படிச்சுட்டு அடுத்த மாதமே அவளுக்கு வேலை கிடச்சிட்டு. ஆனால் நான் இருக்கேனே, அவளுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. காரணம் தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எப்படி புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் கதவு துறக்கே இல்லையடி அப்படின்னு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி பாசிட்டாக அப்படி பல்லு விளக்கிட்டே காரை வந்து தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படி உங்கள் தங்கச்சி தான் சாப்பிடுமா, சாப்பிடு, நல்ல வேலை பார்க்குறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூத்த பிள்ளை, அதாவது உங்களுக்கு தலை பிள்ளையாக பிறந்தேன்னா இங்கே உங்கள் காரை கழுவிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து காரை போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் தங்கச்சியும் தான் அப்படி வந்து வாரா வந்துட்டு என்னக்கா தொடச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்கா. உடனே நீங்கள் அப்படி கீழே செருப்பை பார்க்குறீங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி அப்படி கார் எடுத்துகிட்டு போயிடுறா. உடனே இப்போ உங்கள் அம்மா தான் வராங்க. இந்த அடி கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைசா தந்து கையில் வந்து ஒரு கூடையை தந்துடுறாங்க. அம்மா என்னம்மா வீட்டில் திண்டமான்னு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் உங்களை பற்றி விட்றாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து கடைக்கு வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ எத்தால பார்க்குற எல்லாருமே, எப்போ எனக்கு கல்யாணம், எப்போ கல்யாணம், நீங்களே செத்து போகிறது எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படியே கடையில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா எப்படின்னா மதியானம் வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க, அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போயிடுவாங்க. அது மாதிரி தான் உங்கள் அப்பா எவனோ ஆஃபீஸில் டென்ஷன் ஏற்றி விட்டான். இப்போ உங்கள் அப்பாவும் வந்து அப்படி வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து உங்கள் அம்மா அதை செய் இதை செய்யுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துட்டு அப்படி டிவியை வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு யாருக்கானே டென்ஷன் வந்திருக்காவில்ல, வீட்டுக்குள்ளே வந்தோடனே உங்களை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏறுது. ஏன் தருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா கொடுத்துருவாங்க. ஒன்று நீங்கள் நம்மளையா கூட்டாங்க அப்படின்னு நீங்களும் திரும்பி பார்க்கிங்க. சிரிடி நல்ல சிரி, வீட்டு மானமே நாங்கள் நடுத்தரில் உட்காந்து பல்ல கட்டிகிட்டு இருக்குல்ல, வீட்டுக்கு 2வது பிள்ளை அதுவே வேலைக்கு போகுது, பிள்ளை விழுந்துட்டு இப்படி தெண்டமாக இருக்கேன், உனக்குள்ள வெக்கமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வெக்கம், வேதனை, அவமானம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தான் ஸ்டேட்டாக டிவி ஆஃப் பண்ணிட்டு நேராக பெட்டில் போய் உட்காருங்க. ஒன்று என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒன்றும் வீட்டில் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை, நீங்களும் நிறைய இடத்துல வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடச்சிருக்காது. இப்போ அப்படியே வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. உங்கள் அப்பாவும் வந்து அப்படி வந்து வராங்க. உங்கள் தங்கச்சியும் வந்து அப்படி வந்து அவளுக்கும் வந்து ஈவினிங் வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ குடும்பத்தோடு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படிங்க இப்போ தான் உங்கள் அப்பா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்து வேலைக்கு போகிற மாதிரி தெரில, வீட்டே தான் சும்மா இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னே. என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னே நீங்கள் வந்து அப்படி எந்திக்கிறீங்க. எப்பா எனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு இப்படி எனக்கு பாலுங்க இடத்துல தள்ள பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாருமா, நீ வந்து என்கிட்ட என்ன கேட்ட, 2 வருஷம் டைம் கேட்டேன். அந்த 2 வருஷமும் முடிஞ்சு போயிட்டு என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே சும்மா எவ்வளோ நாள் இருக்க போகிற,
உடனே நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் தான். அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு 2 மாதம் மட்டும் டைம் தாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா நான் அந்த 2 மாதத்துல எப்படியாட்டும் வந்து வேலை வாங்கிடுவேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறதுனால உங்கள் அப்பா, இங்கே பாருமா இதுதான் உனக்கு லாஸ்ட்டு சான்ஸு, அதுக்கப்புறம் அடுத்து 2 மாதம் முடிஞ்ச பிறப்ப இன்னொரு மாதம் தாங்க அப்படின்னு சொன்னால் நான் சத்தியமாக தரமாட்டேன், யார் தலையாட்டி பிடிச்சி கட்டி வச்சுருவேன். இப்போமே சொல்லிட்டேன், உனக்கு அந்த 2 மாதம் தான், உன்னால் வேலை தேட முடியலையா கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு உடனே நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து தலையாட்டுறீங்க. அப்படியே வந்து இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பெரிய கோர்ட்டை தான் காட்டுறாங்க. இப்போ கோர்ட்டில் தான் அப்படி வந்து ஜட்ஜி இருக்காங்க. இந்த சைடு வந்து இந்த சைடு கூண்டில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லிசா தான் நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ நடுவில் லாயர்ஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. யுவரான இங்கே இருக்காங்களே இவங்க லிசா மாஃபியா, இவங்க வந்து என்னோடய கிளைண்ட்டை வந்து மிரட்டியிருக்காங்க, உன்னை வந்து கொன்றுவன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் உள்ள 2 மெம்பர்ஸை வேறு கொன்று இருக்காங்க. அப்புறம் வந்து என்னோடய கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க அது வந்து இவங்க தான் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கூட ப்ரூஃப் கூட இருக்குது. அவங்களோட வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமராவில் வந்து இவங்களோட மாஃபியா மெம்பர்ஸும் வந்து அந்த சிசிடிவிலாம் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னே அவங்களும் வந்து கேட்குறாங்க. உடனே அதை வந்து எப்போவுமே வந்து அது வந்து எப்படின்னா ஒரு வீடியோ மாதிரி ப்ளே பண்ணுறது. இப்போ அதை வந்து மொத்தமாக வந்து எல்லோரும் பார்க்கும்போது வந்து டிவியில் தானே போடுவாங்க. இப்போ அதில் போடும்போது வெறும் வந்து ஒரு பிளாக்காக தான் இருக்குது, அது வந்து வரவே மாட்டேங்குது. இப்போ அந்த சைடு லிசாவை பார்த்தோன்னா அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறா. உடனே யுவர் ஆனர் எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஏதோ நாங்கள் எங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் தடயத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து இவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு. இப்போ அப்படி லிசா தான் இல்லை யுவர் ஆனர், இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே வைத்தறிச்சல். ஏன்னா சொல்லுங்கள், ஏன்னா இவங்களுக்குலாம் கேஸே வர மாட்டேங்குது, ஏன்னா முக்கால்வாசி கேஸெல்லாம் நானே முடிச்சிடுறேன்னா அதனால வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை. அப்படி தானே லாயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. இப்போ அந்த லாயர் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான். அந்த பையனுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 26 அந்த மாதிரி தான் வயசு இருக்கும். அப்படி வந்து இப்படி 2 பேரும் வந்து அப்படியே மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லிசா தான் யுவர் ஆனர் இங்கே பாருங்கள், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து நான் வந்து சாவே அடிக்கலை, இவர் வந்து பண்ணுற தொழில் வந்து ரொம்ப வந்து தப்பான தொழில், அதுவும் இல்லாமல் இவருக்கு வேறு செட்டப்பு வேறு இருக்குது. இவர் வந்து சின்ன வீடு ஒன்று வச்சுருக்காரு, அதனால் வந்து அதை தாங்க முடியாமல் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சாவு போயிருக்காங்க. அவங்க அம்மா செத்தது தாங்காமல் வந்து அவங்க பையனும் வந்து இறந்துருக்கான். இதுக்கும் அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு அவங்களும் வந்து அதையும் வந்து அந்த இதில் வந்து எழுதிக்கிறாங்க. இப்போது அந்த சைடு உள்ள லாயர் தான் இல்லை யுவர் ஆனர், இவங்க போய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, இவங்ககிட்ட இருக்கிற அது வந்து ரொம்ப பவர் இருக்குது அவங்கக்கிட்ட, அதனால தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓ பவரா, நான் என்ன ஸ்பைடர் மேனா, என் கையிலேருந்து வள வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் சொல்லிட்டு இருக்கா. உடனே இப்போது அந்த லாயர் தான் யுவர் ஆனர், இது வந்து கோர்ட், இது வந்து ஜோக் அடிக்கிற பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இல்லை நானும் அதான் சொல்கிறேன், இது கோர்ட்டு ஜோக் அடிக்கிற பிளேஸ் கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். உடனே நான் ஒன்றும் போய் சொல்லலை அப்படி சொல்லிட்டு வந்து இது வந்து என்னென்ன லிசாக்கும் அவங்க 2 அப்படி சண்டை மாதிரி வருது. உடனே ஆர்டர் அப்படி சொல்லிட்டு அடிக்கிறாரு. உடனே இப்போ 2 பேருமே அமைதியாகிடுறாங்க. இப்போ லிசா சைடு உள்ள லாயர் தான் யுவர் ஆனர், இப்போ பாருங்கள் அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்கு, வேறு யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அதில் இல்லை. அவங்களே தான் அவங்களோட கழுத்தை வந்து நெரிச்சிருக்காங்க, இல்லை மீன்ஸ் தூக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர வேறு யார் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கலங்க. இது வந்து நான் போலீஸ்லேருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியுமே 2 பேரும் சைடு அப்படி கொஞ்சம் மட்டும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படி வந்து இப்போ ஜட்ஜு தான் அப்படி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பண்ண எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணிங்க, இதில் இருந்து என்னன்னா லிசா மேலே வந்து தப்பே இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து நல்லா வந்து கிளியராக வந்து தெரியுது. என்ன வந்து தேவையில்லாமல் வந்து இவங்க மேலே வந்து கேஸ் போடாதீங்க அதே மாதிரி சொல்லிட்டு இப்போ லிசா மேலே இந்த தப்பு இல்லை, லிசாவை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி வந்து விட்டுட்டாங்க. இப்போ லிசாவும் அப்படி சிரிச்சுட்டே வந்து அப்படியே இறங்கி வரா. இறங்கி வந்தோன்னே இப்போ ஸ்டேட்டாக அந்த லாயர்கிட்ட தான், உனக்கு கம்மி வயசு பார்த்தியா, அதான் வந்து உனக்கு வந்து அப்படி வந்து படப்படன்ட்டு அப்படி எல்லாம் வேலை செய்யுது,
இங்கே பாரு, இந்த ஊரில் எந்த மயிர்கிட்ட வேணால் வந்து உன் வேலையை காட்டு, ஆனால் என்கிட்ட இந்த லிசா கிட்ட மட்டும் உன்னோட எதுவும் காட்டாது, எந்த வேலையும் காட்டாது, சரியா? ஏன்னா எதுவுமே நடக்காது, எந்த எவிடன்ஸும் உன்னால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, என்கிட்ட இருந்து உன்னால் எதுவுமே பிடுங்க முடியாது. என்னை பற்றி உனக்கு இன்னும் ஒழுங்காக தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கோ என்ன சின்ன பையலே அப்படி சொல்லிட்டு வந்து அவன் தோலை தட்டிட்டு வந்து லிசா வந்து கிளம்புறா. இப்போ அந்த பையன்தான், இருடி உனக்கு ஒரு நாள் இருக்குது, என்கிட்ட சிக்காமையா போக அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ லிசா தான் அப்படி வந்து அந்த கோர்ட்டு வாசலுக்கு அப்படி போகிறா. அப்போ யார் வரான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா தான். ஆமாம், உங்கள் அப்பா வந்து லாயர் தான். இப்போ உங்கள் அப்பா தான் அப்படி வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து அப்படி என்ட்ரியாக வராங்க. இப்போ லிசாவும் உங்கள் அப்பா வந்து அப்படி வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஓய் பெருசு, எப்போ பார்த்தாலும் நீ தான் தொண்டை தண்ணி விற்று கத்திரிடப்ப, இப்போ என்ன உனக்கு இன்னொரு வால் சேர்ந்துக்கிட்டா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஒன்று இப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் எவிடன்ஸ் கொடுத்தனே அப்படின்னு. பாத்தியா பாத்தியா, இவ்வளோ நாள் நம்ம 2 பேரும் பழகியும் நம்ம என்னை பற்றி உனக்கு ஒழுங்காக தெரில பாத்தியா, அதெல்லாம் எவிடன்ஸ்லாம் இல்லை, அப்படி தெரிஞ்சுக்கோ, பொட்டு பொட்டு பாய் பெருசே, மீண்டும் சந்திப்போம், டாட்டா டாட்டா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து அவளோட காரில் ஏறி அப்படி வந்து அவளோட மேன்ஷனுக்கு வந்து அப்படி வந்து போயிடுறா. இப்போ உங்கள் அப்பா தான் அப்படி வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ அந்த பையன்கிட்ட தான் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு. எல்லாத்தையும் ஆள் வச்சு அடிச்சிட்டா அப்படின்னு, நீங்கள் வந்துட்டு பிடிக்கிட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்டுட்ருக்காங்க. இல்லை சார், நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன், எப்படி தான் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்கி, அவளுக்கு யாருன்னா துணையாக இருக்காங்களும் தெரிய மாட்டேங்கி, எந்த கேஸ் எடுத்தாலுமே அவளை வந்து நம்மளால் உள்ளே போட முடியல, அவள்கிட்ட வந்து அவள் வந்து நிறைய பவரும் வச்சுருக்கா அப்படி சொல்லும்போது, சரி பார்த்துக்கலாம், சிக்காமையா போயிடுவா அப்படின்னு. சரி அதான் சரி, நெக்ஸ்ட் கேஸுக்கு வந்து பாரு அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் அப்படி வந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் தான் நியூஸ் பேப்பர்லாம் தேடிட்டு இருக்கீங்க. ஐயோ எனக்கு யார்கிட்ட 1000 ரூபாய் சம்பளம் தந்தால் கூட பரவாயில்ல, நான் வந்துடுறேன், ஐயோ கல்யாணம் வேறு பண்ணி வைப்பாங்களாமே, எனக்கு வேண்டாம் 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 அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க எதாட்டு வேலை கிடைக்குமான்ட்டு. இப்போ நீங்களும் வந்து அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆட் மாதிரி இருக்குது, இப்படி இன்டர்வியூ நாளைக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் இருக்குது. நீங்களும் வந்து இப்படி கால் பண்ணி கேட்குறீங்க. எஸ் மேம், இன்டர்வியூலாம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்துடுங்க, ஏன்னா எங்கள் கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூவோட பஞ்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துடுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்பா இது ஒன்று தான் இருக்குது, எப்படியாட்டு இங்கே கிடச்சிடணும், கடவுளே எப்படியாட்டு வேலை கிடச்சிடணும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி வந்து வேண்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எப்படின்னா அப்படி வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து ஆகுது, நீங்கள் அப்படி டிப்பு டப்பாக கிளம்பி ரொம்ப அழகாக போய் கிளம்பியிருக்கீங்க. எப்போ வீட்டில் இருந்தாலும் பைத்தியமாக தான் உட்காந்துருப்பீங்க, இப்போ கொஞ்சம் அழகாக கிளம்பியிருக்கீங்க. உங்கள் அம்மா இன்னும் வயது ரொம்ப அழகாக கிளம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு, அம்மா வேலை தேடமா போகிறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா காலெல்லாம் விடுறீங்க. வாழ்க்கை வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு வாழ்க்கை வளப்படாது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் இப்படி கிளம்பி போகிறீங்க. இப்போ என்ன உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு 2 கார் இருக்கும், ஒன்று வந்து உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஒன்று வந்து உங்கள் தங்கச்சி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம எங்கே போகுது, நடு ரோட்டில் தான் உட்காந்துருக்கணும், அதனால் நீங்கள் வந்து எப்படின்னா பஸ்ஸில் தான் வந்து போகணும். இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறீங்க. ஐயோ இந்த பஸ்ஸுக்கார வேறு வருவான்னு தெரியல, நம்ம ராசி வேறு ரொம்ப அருமையான ராசி, பஞ்சர் ஆகிருக்கும் இதாட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க, பார்த்தா பஸ்ஸும் வந்துட்டு, அப்பா தேங்க்ஸ் கடவுளே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு அப்படியே வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறீங்க. அங்கே கண்டக்டர் டிக்கெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கேட்டுட்ருக்காரு. நீங்களும் வந்து அப்படி வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பஸ்ஸில் வேறு சரியான குத்துப்பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அப்படி கேட்டு வைப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஐயோ பைத்தியக்கரி, உனக்கு இன்டர்வியூ நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் என்னை போட்டு விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மனசில் திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னா எப்படின்னா பஸ்ஸு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது மீன்ஸ் அந்த சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆகிட்டு நீங்கள் ஒரு 2-3 பேர் வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா திடீர்னு வந்து டிரைவர் வந்து பிரேக் போடுறாரு, நீங்கள் வந்து அப்படி முன்னாடி போயிட்டு அப்படி வந்து கம்பியை பிடிச்சிருக்கிறதுனால தப்பிச்சிங்க. ஒன்று நீங்கள் ஏன் சீக்கிரம் இப்படி பிரேக்கை போடுற திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஒன்று நீங்கள் டிரைவர் ஏமா முன்னாடி எவ்வளோ வந்து பூந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுக்கு வேறு கோவம் வேறு ஆகுது, ஏன்னா வந்து உங்ககிட்ட 1/4 மணி நேரம் தான் இருக்குது, 1/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே இருந்தால் தான் அவங்க சொன்னாங்களே அந்த பஞ்சுவாலிட்டி அது வந்து இருக்கும். இப்போ நீங்களும் அப்படி வாட்சை பார்த்துட்டே இருக்கீங்க, அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வாய்க்கில் உடங்கிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த பஸ்ஸோட வாசல் வழியாக தான் அப்படி வந்து ஒரு 4-5 பேர் வராங்க. ஃபஸ்ட் 4-5 பேர் வந்த பிறகு அப்புறம் லிசாவும் வந்து போய் வரா, வந்து வந்துட்டு அப்படி வந்து ஒரு ஆளை அப்படி தேடிக்கிட்டே இருக்கா. நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கீங்களா, அப்படி வந்து உங்களை இடிச்சிட்டு வந்து அப்படி வந்து போகிறா. உங்கள் யார் இவ எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அவள் யாரையும் தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டா,
போடும் அப்படி சொல்லிட்டு வந்து அவளோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு சப்புன்ட்டு 4-5 வைக்கிறா படுக்குன்ட்டு. ஆனால் அவனுக்கு இடத்த பிடிச்சிட்டு இருக்கான். என்ன தைரியம் உனக்கு? அந்த எவிடன்ஸ் சரி கொடுத்தது நீ தானே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே அடிச்சிட்டு இருக்கா. துரோகி அப்படி சொல்லிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கா. ஏற்றுக்கினது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அடிச்சுட்டே அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு இப்போ டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்து கத்துறீங்க. ஒன்று லிசாவும் பார்க்குற எவடாது என்னையே ஏன் கூடுறது அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் பார்க்குறா. அது நீங்கள் தான். உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? இந்த பஸ்ஸில் உள்ளவங்களுக்குலாம் எவ்வளோ வேலை இருக்குது, நீங்கள் உங்கள் சைடுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னே ஒன்று. இப்போ லிசாவுக்கு நான் கோவம் அப்படி மண்டைக்கு ஏறுது. இப்போ லிசாவோட பிஏவும் வந்து நிற்பாங்க. கொஞ்சம் அமைதியாக பேசுமா, இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு. எந்த மயிரா வேணா இருக்கட்டும். இப்போ எதுக்கு இப்போ வந்து இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா அவனை கூட்டிகிட்டு போய் அவங்க தெருவில் போய் உருண்டு பிறந்து சண்டை போடுங்க. எதுக்கு இது நடு பஸ்ஸில் நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க? எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்று லிசா தான் சொல்கிறா, இங்கே பாரு இப்படி இங்கே குரலை ஒசத்தி பேசுகிற இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சண்டை இப்போ நீங்கள் தான் வந்து இப்போ தேவையாட்டி வம்பிழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஏன் மாஃபியா அப்படின்னா நீ மாஃபியாவில் என்ன மயிரா வேணாலும் இது எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை மயிரும் கிடையாது. ஒழுங்கு மரியாதை கீழே போய் என்ன வேணாலும் பண்ணி தொலை. நான் இப்போ எனக்கு இப்போ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ லிசா தான் நான் போகணுமா? இங்கே பாரு பஸ் டிரைவரு, மதியானம் வரைக்கும் இந்த பஸ் எங்கேயும் நான் விடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். ஒருத்தி எனக்கு ஆர்டர் போடுறா, அதுவும் லிசாக்கு. போ நீ பஸ்ஸை விட்டு இறங்கிப்போ, உனக்கு தேவைனா எதாட்டு பிடிச்சி போய்க்கோ, எங்கே போகணுன்னாலும் இந்த பஸ்ஸு நவராது அப்படின்னே டிரைவரும் ரைட்டு அப்படி சொல்லிட்டு அவர் இறங்கி நான் போய் டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா தெரியும் அவருக்கு லிசாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவருக்கு தெரிஞ்சுட்டு அவரு போயிடாரு. கண்டக்டரும் டிரைவர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சோடி போட்டு போயாச்சு. நீங்கள் அப்படி பார்த்து லிசாவை பார்த்து மறைக்கிறீங்க. என்னடி மறைக்கிற என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரா. ஒன்று பிஏ தான் சொல்கிறா. மேம் வேண்டாம் மேம், நார்மல் பீப்புள்ஸ்கிட்ட நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு லிசாவும் அப்படின்னு அமைதியாக இருக்கா. நீங்களும் ஓடி பார்த்து அவளை பார்த்து அப்படி முறைக்கிறீங்க. போடுறியவ எப்படி முறைக்கிறேன்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டு இருக்கவும் நீங்களோட முறைச்சிட்டு மூஞ்ச பெரிய அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து கீழே இறங்கிட்டு அப்படி பாசிட்டாக போகிறீங்க. எல்லாம் என் நேரம் வைத்துக்கு தான் எல்லோரும் வந்து என்ன வந்து கொடுங்குவாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி திட்டிக்கிட்டே லிசாவை திட்டிக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் லிசாவுக்கு வேறு இருமல் எடுக்குது, அவள் தான் திட்டுறா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை நினச்சிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகிறீங்க. அப்போ தான் வந்து ஒரு கேப் தான் இருக்குது. ஆனால் ப்ளீஸ் நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன், இங்கே பக்கத்தில் தான் சீக்கிரம் கொண்டு விட்டுருங்கண்ணா அப்படின்னே அவங்களுக்கு சரிம்மா அப்படி சொல்லிட்டு வந்து உங்களையும் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் வந்து லேட் ஆகிட்டு நீங்களும் அறக்க பறக்க ஓடுறீங்க. அறக்க பறக்க ரிசப்ஷனில் இன்டர்வியூ எங்கே இருக்குது? மேம் கூல் கவலைப்படாதீங்க, சார் இன்னும் 10 மினிட்ஸில் தான் வருவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே நீங்கள் அப்பா அதான் மாதிரியாக இருக்குது. கடவுளே தேங்க்ஸ் கடவுளே. நாங்கள் மேம் தண்ணி குடிங்க அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க தண்ணி தந்துட்டுருக்காங்க. நீங்களும் குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஒன்று நீங்களும் அதை வந்துட்டாங்க போட்டி போட அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு உட்காந்து நீங்களும் வந்து அப்படி வந்து பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணலாம், எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காட்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதே மாதிரி 10 மினிட்ஸில் வந்து அந்த பாஸும் வந்து அந்த கம்பெனியோட பாஸும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து வராங்க. இப்போ என்னென்னா வந்து நீங்கள் வந்து 7ஆவதாக போக வேண்டிய ஆள். இப்போ வந்து 5 பேர் வந்து போயிட்டு வந்து வந்துட்டாங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு. அப்படி வந்து சரி அப்படி சொல்லிட்டு எப்போ ரிசல்ட் சொல்வீங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கேட்டு வந்து அப்படி போகிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள பொண்ணு வந்து இப்போ உள்ளே போய் இருக்குது. இப்போ என்னென்னா உங்கள் ஆஃபீஸில் தான் அப்படி வந்து ரொம்ப ஒரு கன் சவுண்ட் வந்து அப்படி வந்து கேட்குது. ஒன்று நீங்களும் அப்படி வந்து பயந்துட்டீங்க. நீங்களும் அப்படி வந்து பயந்து அப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ அப்படி தான் லிசா தான் என்ட்ரி கொடுக்கா. உடனே நீங்கள் பார்த்துட்டு இவள் நம்மளை விடமாட்டா போலையே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ரிசப்ஷனில் தான் போய் கேட்குறா, எங்கே உன் கம்பெனி ஓனர் அப்படின்னு. உள்ளே இருக்காங்க, நீங்கள் யார் என்னதே அப்படின்னு. இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் பயந்து சொல்லிடுறா. இப்போ அவனும் லிசாவும் அப்படி உள்ளே போய் அந்த ஓனர் பாஸை பிடிச்சி அப்படி வந்து அப்படி ஷர்ட்டு பிடிச்சி வந்து அப்படி இழுத்துட்டு வர. இப்போ லிசாதான் சொல்கிறா, உன்னை நம்பி 4 பேர் காசு போட்டா ஏமாத்துற அப்படி சொல்லிட்டு சப்புன்னு சவுட்லேயே 2 வைக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க இவள் ஃபுல் டைம் இதான் சுற்றிட்டு இருப்பா போல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தான் நான் அப்படி வந்து அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது அப்படி வந்து சைடு பார்த்துருப்பாளா, பார்த்து நீங்கள் அப்படி பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. சண்டைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்கிறா. ஒன்று நீங்கள் யாரும் சண்டைக்காரி அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. பாத்தியா அப்படி சொல்லிட்டு வந்து அவள் கையில் கன்று வச்சுருக்கா. நீங்கள் அந்த கண்ணை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் அமைதியாக வரீங்க.
ஓ கண்ணுனா ரொம்ப பயமோ அப்படி சொல்லிட்டு வந்து தலையிலே வைக்கிறா. நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல தேடி பிடிச்சி ரொம்ப கரெக்டான கம்பெனியாக தான் வேலைக்கு வந்திருக்கேன், உனக்கு தான் இந்த கம்பெனி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசா வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ லிசாவும் சொல்கிறா, ஆமாம் எனக்கு கண்டவங்க கூட பேசலாம் நேரம் இல்லை அப்படின்னு. ஆமாம் உனக்கு கண்டவங்க கூட பேசலாம் நேரம் இல்லை, அடிப்படி சண்டை போடுறதுன்னு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கில் முடங்கிட்டு இருக்கீங்க. என்னடி வாக்கில் முடங்குற அப்படிங்கிறா. நீங்கள் அப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் அவனை இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க கடவுளே என்னை பார்த்து என்ன லூசு கேன மாதிரி இருக்கா. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு நல்லதே தாருங்க பின்னாடி இப்படி ஒன்று அனுப்பி விட்டுடுறீங்க, நான் என்னத்தை நினைக்க அப்படி சொல்லிட்டு இன்னும் தலையெழுத்து. நான் எப்போ கண்டுபிடிக்க இப்போவுமே 1 மாதம் ஆயிட்டு, 1 மாதத்துல எனக்கு எப்படியும் வேலை கண்டுபிடிக்க எங்கள் அப்பா என்னை அவன் தலையிலாட்டி கட்டி வச்சிருவான் அப்படி சொல்லிட்டு நீங்களே அப்படி வந்து அப்படி அழுகிற மாதிரி அப்படி இருக்கீங்க. நீங்கள் தான் அப்படி வீட்டுக்கு வரீங்க, இப்போ உங்கள் அம்மா தான் ஓடி வராங்க. என் மைனு இங்கே பாரு, நீ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு சொன்னால அந்த கம்பெனி டிவியில் வருது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா தான் அப்படி நியூஸ் வைக்கிறாங்க. இப்போ அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து என்னென்னா மக்கள்கிட்டலாம் காசு வாங்கி வந்து அதை வந்து டபுள் மடங்காக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு அப்படி வந்து சுருட்டிட்டு போடலான்னு பிளான் போட்டாங்க. பட் நம்ம லிசா மாஃபியா வந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இந்த சனியம்பர் லிசாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்று எது வேலை கிடச்சிட்டாடி உனக்கு அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்காங்க. அம்மா அதே ஒரு ஏமாத்துற கம்பெனி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கும், அதில் வந்து கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒயின்னு ஒரு ராசி ரொம்ப நல்ல ராசி, போகிற இடத்துல ஃபுல்லாக ஏதாட்டு சம்பவம் பண்ணி விட்டுல வர அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி இப்போ கடைக்கு போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்றாங்க. உடனே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படி இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி இந்த சைடு லிசாவை பார்த்தோம்னா, லிசா தான் இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் வந்து சோஃபாவில் வந்து அப்படி வந்து உட்காடுறா. அவளோட வீடு வந்து ரொம்ப பெருசு, எப்படியும் தெரியும்ல அவங்கள நீங்கள் அப்படி யோசிச்சுக்கோங்க, ரொம்ப பெருசு. ஒரு 10 ரூம் இருக்கும், பெரிய கிச்சன், அப்புறம் பெரிய ஹாலு, அப்புறம் பெரிய பெரிய டிவி, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அவளை வந்து இந்த பெரிய சோஃபாவில் அப்படி வந்து உட்காடுறா. உட்காந்து அப்படியே அப்படி வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கா. இப்போ லிசாவோட அந்த மேன்ஷனுக்கு தான் ஜீசோவும் வந்து வாரா. மச்சான் எப்படி இருக்கே அப்படின்னே. நான் நல்லா இருக்கேன், சரி வேலைலாம் எப்படி போகுது அப்படின்னு. அதெல்லாம் நல்லா போகுது, ஒருத்தன் தான் ரொம்ப ஆட்டை கண்டிகிட்டு இருக்கான், என்னைக்கு என் கையில் சாவ போகிறான்னு தெரில அப்படி சொல்லிட்டு வந்து ஜீசவும் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, ஆமாடி எனக்கும் ஒரு வேலை, ஒரே நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக க்ரைமாக நடக்குடி, நம்மளை வேற எப்போ போலீஸில் போட்டு கொடுக்கலான்ட்டு ஒரு 5 குரூப் அலையுது அப்படின்னு. அதில் முக்கியமான லாயர் தான், என்ன நிலனுக்கா நம்ம மேலே அப்படி என்ன ஒரு கோவம் தெரிய மாட்டேக்கி அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்கிறா. ஆனால் ஜீசாவும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இப்போ லிசா தான் சொல்கிறா, பஸ்ஸில் இன்றைக்கி ஒரு பைத்தியக்காரியை பார்த்தேன்டி அப்படின்னு. பைத்தியக்காரி அது ஏன்டி பஸ்ஸில் வருது அப்படின்னு. அது ஒரு புள்ளடி, என்ன சண்டை போடுதுங்க, எனக்கே ஆர்டர் போடுது, இப்போ நீ பஸ் விட்டு இறங்கணும், நான் இப்போ வேலைக்கு போகணும் அப்படிங்குது, கடைசியில் பார்த்தா ஏமாத்துறவங்க கம்பெனிலேருந்து உட்காந்துருக்குடி அப்படின்னு ஜீசா வந்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே லிசா தான் சொல்கிறா, அப்பா என்ன சண்டை போடுது தெரியுமா, சரியான சண்டை கோழியாக இருக்குது, என்மேல அவளையும் வாழ்க்கையில மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிசாவும் சொல்கிறா. உடனே ஜீசோ அதை கேட்ட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்படியே வந்து அந்த சைடு உங்கள் சைடு வந்து பார்த்தோம்னா அப்படி நீங்களும் வந்து நிறைய கம்பெனிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்த்தா இப்போல்லாம் வர்ற காலத்தில் வேலைக்கு பஞ்சம் அல்லவா, அதனால் உங்களுக்கு வந்து வேலையும் கிடைக்கவில்லை. கடைசியில் உங்கள் அப்பா வந்து கல்யாணத்துக்கும் முடிவு பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் தங்கச்சி நீங்கள் கார் தொடச்ச ஒரே காரணத்தினால இப்போ உங்களை அலங்காரம் பண்ணுறதுக்காண்டி லீவு போட்டு வந்திருக்கா. இதை வேற சொல்லி காட்டிகிட்டு இருக்கா. அக்கா பார்த்தியா உனக்காண்டி நான் வந்து என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. உடனே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்படிலாம் நீ ஒன்று சொல்லி காட்டி எனக்கு வந்து அலங்காரம் பண்ணணும் தேவையில்லை, எனக்கு கடவுள் 2 கையை தந்திருக்காரு, நான் வந்து அலங்காரம் பண்ணிப்பேன், வேணா இப்போவுமே வேலைக்கு போக ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி சொல்கிறேன். அடுத்து உனக்கு தான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அச்சோ வா உங்கள் அப்பங்காரனை எப்படி சமாளிச்சாலும் சரிதான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து இப்படி விட்டுறீங்க. இப்போ நீங்களும் வந்து அப்படி காஃபி கொண்டு போகிறீங்க. பார்த்தா மாப்பிள்ளையாருன்னு பார்த்தா அங்கே லாயர் தான், அந்த சின்ன பையல் அந்த பையன் தான் உட்காந்துருக்கான். அவன் வந்து உங்களை பார்த்து, நீங்கள் வரைய கொஞ்சம் அழகாக இருப்பீங்களா, பையனை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கு.
ஆனால் உங்களுக்கு வந்து அவனை பார்த்தா ஒன்றுமே தோணலை. அதாவது கொஞ்சம் கல்யாணம் பண்ண போகிறோம், வெக்கம் கிக்கம் ஒன்றும் ஒரு மயிரும் வரல உங்களுக்கு. நீங்களும் பார்க்குறீங்க, பார்த்தா இவன் பார்த்தா ஒரு நெகட்டிவ் வைப்ஸாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி என்ன பண்ண, நம்ம அப்பங்காரி விளங்க போட்டு நமக்கு தலையில் கட்டி வைக்க போகிறான், வேற என்ன பண்ண, கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி என்ன பண்ண, எல்லாம் விதிச்ச விதி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் லிசாவை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. லிசா தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அப்படின்னு அங்குள்ள வேண்டுதான் மேம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ என்ன திட்டுறானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோங்க நினச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. இப்போ ஒரு பெரிய மண்டபத்தை தான் காட்டுறாங்க. அங்கே செம்மையான டெக்கரேஷனும் நடந்துட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் இல்லவா, மணமகள் அறையில் உட்காந்துருக்கீங்க. அதில் ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு அப்படி வந்து பளபளன்னு ஆக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமே இல்லை. நீங்களும் சரி ஏதோ பண்ணுறாங்க, உட்காருவோம், என்னையாட்டு வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி வந்து இந்த சைடு பார்த்தோன்னா மணமகன் அறையில் வந்து அந்த அந்த லாயர் பையன் வந்து உட்காந்துருக்கான். அவங்க அப்பா தான் நிற்கிறாங்க. தம்பி என் பிள்ளைய வந்து நல்லா பார்த்துப்பில்ல அப்படின்னு. சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, அது உங்கள் பொண்ணு இல்லை சார், என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சரிப்பா நல்லா பார்த்துக்கோ, நல்லா ஊட்டி வளர்த்துட்டோம் பிள்ளைய, நீனும் நல்லா ஊட்டி வளர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சார் கவலையே படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பையனை தானே கூடுவாங்க மணமேடையில், அது மாதிரி அவன் அந்த பையனும் போய் உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அப்படி வந்து அக்கடி கூட்டத்தில் பூலாம் போட்டு என்னமோ அதை போட்டு கொளுத்தி டெய்லாம் ஊற்றி கொளுத்திட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி வந்து அடுத்து உங்களையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களையும் வந்து அடுத்து ஐயர் வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாரு. உடனே நீங்களும் வந்து அப்படி பொண்ணு மாதிரி வந்து போகிறீங்க. போய் வந்து அப்படி வந்து அவன் பக்கத்தில் வந்து உட்காருங்க. அவன் பார்த்து பல்ல கட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் இப்போ சிரிக்காதடா பல்ல உடச்சிருவேன் அந்த மாதிரி வந்து அப்படி உட்காந்துருக்கீங்க. இல்லை அப்படியே இதை தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயரும் அப்படி வந்து தாலி எடுத்து கொடுத்து கெட்டிமலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பையனும் அப்படி தாலி கட்ட வரும். இப்போ என்னன்னா அந்த மண்டபத்தில் என்ட்ரன்ஸில் எப்பவுமே அந்த கதவு பேப்பரை வந்து திறந்துருக்கும். இப்போ அதில் நான் நிறைய பேர் வந்து என்ட்ரி கொடுக்காங்க. ப்ளூஸாக தான் வாரா. உங்கள் அப்பாவும் பார்த்துட்டு இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாவும் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க. இல்லை தான் ஸ்டாப் இட் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூம் போடுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன்னு. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுறேன். பாய்.